தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விருச்சிக ராசி பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த பராபவ ஆண்டில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கக்கூடிய ராசி எது அப்படின்னாக்கா விருச்சிக ராசி தான். ஏன்னா 2023 நிறைய கஷ்டங்கள். ஏன்னா குரு மறைவு ஸ்தானத்தில் 6, 7, 8 3 இடத்துலையும் படாத பாடுபட்டாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தால் கூட நேரடியாக ராசிக்கு பார்வை பதியுது, அதை பதியுது, இதை பதியுதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா தசாபுத்தி சரியில்லைனாக்கா 6, 7, 8 குரு சுபகிரகம் வந்தால் கூட, பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் வந்தால் கூட நிறைய கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அதாவது சேமிப்பு இல்லாமல் இருப்பீங்க, அது மாதிரி நிறைய நஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 6, 7, 8 வரும்போதெல்லாம் அவ்வளோ நல்ல பலன்கள் கிடையாது. 7.5 சனியில் கூட நீங்கள் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம். 7.5 சனி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கும் தசாபுத்தி சரியில்லைன்னா நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு 7.5 சனியில் நல்லா இருந்திருக்கு. அந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருடைய மறைவு வச்சு நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்க்க போனால் 3 நட்சத்திரங்கள், அதாவது விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த விருச்சிக ராசியில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் புதன் தசையிலேருந்து பார்ப்போம். புதன் தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும்? விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். அனுச நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 17 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி, அதாவது 2 பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 10 to 27. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வயசு வரைக்கும் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 20 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது வரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு தசையே புதன் தசை தான். இந்த புதன் தசையில் ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் நன்மை செய்யாது. இந்த ராசிக்கு செவ்வாயோட வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது, புதனோட வீட்டுக்கு செவ்வாய் நன்மை செய்யாது. கடுமையான பாதகாதிபதி, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த புதன். அப்போ வளர விடுவாரா? ஏன்னா இளவயது காலகட்டத்தில் வருது. வேலை வாய்ப்பை நீங்கள் பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், மற்றபடி குழந்தை பாக்கியம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு சில பேருக்கு வந்துடும். அதாவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 39 வயசுக்குள்ளே 30 வயசுக்குள்ளே நீங்கள் புதன் தசை வருதுன்னாவே திருமணமாகி குழந்தை பாக்கியத்தோடு இருக்கணும். அந்த அமைப்பில் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தசை வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த தசை கொடுக்கணும் அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் மட்டுமே சிறப்பு. அப்படி இல்லைன்னா கொடுக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. கஷ்டப்பட்டு கொடுக்காது, ரொம்ப போராடி தான் எல்லாத்தையும் அடைய வைக்கும். ஒரு வேலை தேடுறீங்கனாக்கா அந்த வேலை ரொம்ப போராட்டமாக இருக்கும். திருமணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கும். அது மாதிரி இல்லைனாக்கா ஒரு சில பேருக்கு ஆவரேஜாக போயின்னே இருக்கும். பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது, பெருசாக எதிர்பார்த்தாலும் அது கிடைக்காது. ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கோம், படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஆனால் இந்த புதன் தசை அஷ்டமாதிபதி தசை. நீங்கள் வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு நீங்கள் தேடி போனால் கூட நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்காது. ரொம்ப ரேரானா நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எப்படியும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு 4ஆம் இடம் அப்படிங்கிற கிரகம், 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது வலுவாக அமைச்சிட்டான்னு வச்சிங்களேன், இல்லை அந்த வீட்டில் ஒரு கிரகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். டோட்டலாகவே ஐடி துறையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்லேருந்து எல்லாமே நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அவங்கவுங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அமைப்பில் ஒரு வேலை அமைஞ்சிரும். ஆனால் திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கொஞ்சம் நிறைய முயற்சிகள் பண்ணி அது மாதிரி வர வைக்கும். அதனால தான் புதன் தசை அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போகிற போக்கில் பார்த்துட்டு போகக்கூடாது. நீங்கள் உஷாராக படிச்சுட்டு, படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் தசை ஆரம்ப காலகட்டத்தில் வர்றதுனால நீங்கள் நல்ல படிப்பை நீங்கள் எடுத்து படிக்கணும், முயற்சிகளை அதிகமாக போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சிகளை பார்க்க முடியும் இந்த புதன் தசையில். சரி, இந்த புதன் தசை வந்துடுச்சு, இந்த ஆண்டில் எப்படி இருக்கும்? குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது, ராசிக்கு நல்லா இருக்குது. நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த விருச்சிக ராசிக்கு தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது. எடுத்த உடனே சனி பகவான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சனி ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் என்னன்னாக்கா 2024 ஒரு சில பேருக்கு வேலை பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. நல்ல சரியான வேலை அமையல இந்த வயது காலகட்டத்தில். அதாவது 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை அமையல, வேலையில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை பிரச்சனைகள் தீரும். ஏன்னா 4ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி சனி இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணவங்களுக்கும் திருமண வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் திருமண தடை இருக்கோ இப்போ திருமணம் நடந்துடும். எப்படியா இருந்தாலும் சரி, எல்லா தசைக்கு கேது தசைக்கும் சரி,
இப்போ திருமண வயதில் இருக்கிறீங்களா, அப்போ திருமணம் உடனே கூடி வரும். திருமணத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கா, நல்ல ஒரு அன்னோன்யம் பிறக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை, இன்னொன்று பாசம் வர்றது, ரொம்ப நாளாக பாசத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து கேது தசை. கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம். இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ வந்து பார்வையே வந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கிது, குருவுடைய பார்வை. ஒரு தெளிவான எண்ணம் பிறக்கும். இந்த டைமில் ஒரு முயற்சி எடுப்பீங்க, வேலை ரீதியாக ஒரு முயற்சி வரும். வேலை ரீதியாக முயற்சி எடுக்கக்கூடிய காலம், வேலை ரீதியாக உயர்வுகளை பார்க்கக்கூடிய காலம், பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. இது வரைக்கும் குலதெய்வ அருளாசி இல்லை அப்படின்னா இப்போ குலதெய்வ அருளாசி. இன்னொன்று வந்து ஏதோ ஒரு சுற்றுலா போகிறது, இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றங்கள், இது மாதிரி இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அடுத்து வந்து சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை வந்து எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னாக்கா, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும், அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 42லேருந்து 62 வரைக்கும், 2 பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 35லேருந்து 55 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 to 42, சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 17 to 37, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 to 30. இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். ஒன்றுமே கிடையாதுங்க, லக்னம் மட்டும்தான் பார்க்கணும். எந்த லக்னத்துக்கு எது, கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு மட்டுமே இந்த சுக்கிரதசைங்கிறது வளர்ச்சிகளை கொடுக்காது, அப்படியே கம்மியாக போயிட்டே இருக்கும், அப்படியே ஆவரேஜாக போயிட்டே இருக்கும். நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. மற்றபடி வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு கூட பெரிய வளர்ச்சிகள் இருக்காது, சுக்கிரதசையில் ஆவரேஜாக போகும். அதாவது முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 10 வருஷத்தில் முதல் 10 வருஷத்தில் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டிருந்தா பின்னாடி 10 வருஷத்தில் நல்லாயிருக்கும். இந்த ஆண்டு பின்னாடி 10 வருஷத்தில் வரீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு முதல் 10 வருஷத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக எடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குருவுடைய பார்வை இருக்குது. தெளிவான ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க, தெளிவான ஒரு எண்ணங்கள் பிறக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் கொடுக்கும். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் சுக்கிரதசை சனி புத்திக்கு பிறகு இந்த சனி புத்தியெல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா லக்ன யோகராக வந்துட்டா சிறப்பு, பின்னாடி வந்து அந்த சனி பகவானுடைய நட்பு லக்னமாக வந்துட்டா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் செவ்வாயோட நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா, அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மாதிரி லக்னமாக வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து குரு பார்வை இருக்குது, ஓகே, சனியின் நகர்வுகள் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. யாராருக்கெல்லாம் 2023 இருந்து இல்லைனா 24, 25 வேலை பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த வேலை பிரச்சனைகள் இப்போ இருக்காது. வேலை ரீதியாக உங்களுக்கு உயர்வுகளை பார்க்கலாம், வேலை மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். திடீர் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த சுக்கிரதசையில். ஏன்னா சனியுடைய நகர்வுகள் வேறு ஒன்றுமே கிடையாது. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போராட நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்வை இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் 10ஆம் பார்வையாக இருக்குது, 5ஆம் இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. இன்னொன்று ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சனியுடைய பார்வை இருக்குது. இப்போ சுக்கிரனோட வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். இன்னொன்று கூட்டு தொழில் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு நீங்கள் ஜாயிண்ட்டாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஜாயிண்டான தொழில் வந்து பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தை பார்க்குறது சனி, புதனோட வீட்டை, அஷ்டமாதிபதி வீட்டை பார்க்குறது. இன்னொன்று அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் பார்வைப்படக்கூடிய இடங்களில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரதசையே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான டைம், குருவுடைய நகர்வுகளும் உங்களுக்கு சிறப்பு, சனியுடைய நகர்வுகளும் உங்களுக்கு சிறப்பு, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசையே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள், இந்த 3 தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா இந்த ராசிக்கு வந்து யோகாதிபதி தசைகள். சூரியன் வந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், சந்திரன் வந்து பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி ராசிக்குடைய கிரகம். இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். இது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும்,
இதே வந்து அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 62 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும், 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 55 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 47 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும், கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42லேருந்து 65 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 37 to 60, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 to 51. இந்த 3 நட்சத்திரமும் யோகாதிபதி நட்சத்திரங்கள். இதில் பொருளாதார ரீதியாக அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்ததோ 2023லேருந்தே நிறைய பேருக்கு ப்ராப்ளம். அது மாதிரியான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா, அதாவது நோய் நொடினாக்கா அவங்களுக்கு இந்த நிறைய மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கு இல்லையா, அதெல்லாம் குறையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் இல்லை, குறையும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் யாருக்காவது மருத்துவம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ செலவுகள் மருத்துவ ரீதியாக நல்லா வருது. அது மாதிரி உடல்நலம் தேறி நல்லா இருக்கிறது, அது மாதிரி மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றது. இன்னொன்று வந்து இப்போ சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் பிரச்சனைகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நெருக்கடிகள், இது எல்லாமே கன்ஃபார்மாக மாறும். இந்த தசை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா ராசிக்கு வந்து குருடைய பார்வையே உங்களுக்கு சிறப்பு. அதை விட ஒரு சிறப்பான ஒரு இது எதுவுமே கிடையாது. 8லேருந்து 9க்கு போகிறாரு குரு பகவான். 9ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு உங்களுடைய பார்வை கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ தான் வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு. அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தசையும் நல்லா இருக்கணும். யோகாதிபதி தசையாக இருந்து தான் யோகத்தை கொடுக்கும். இதுவே வந்து மறைமுக ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணால் கூட, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட, குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ பண வரவு கொடுக்கும். கொடுத்து வச்ச பணம் வந்து வரல அப்படின்னாக்கா அந்த பணம் வரும். இல்லை வாங்கின பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான வழி பிறக்கும், வருமானம் வரும், தொழில் ரன் ஆகும். அது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகளை பார்க்க போகிறீங்க. இன்னொன்று சந்திர தசைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. ஏன்னா நீச தசை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீசமாயிடுவார் சந்திரன். அப்போ நீசம் என்ன ஆகும், பாகிஸ்தானாதிபதி நீசம். ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனையில், இப்போ செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனையில் வந்து ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கலாம், இல்லை நீசபங்க ராஜயோகத்தில் கூட ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கலாம். சந்திரதசை நடக்கிறவங்க மட்டும் உடல் நலத்தை பார்த்துக்கணும். மைண்டு ஒரு நிலையில் வச்சா நல்லாயிருக்கும். எதையுமே யோசிக்காமல் ஒரு கடவுள் மேலே, தெய்வத்து மேலே வைக்கிறது, அப்படி இல்லைனாக்கா ஒரு வேலை மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர்வு கோரும். நீங்கள் எதையாவது போட்டு யோசிச்சுனே இருந்தீங்கன்னாக்கா சந்திரதசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். என்னதான் குருவுடைய பார்வை இருந்தால் கூட பெரிய மன உளைச்சலேருந்து வெளியே வர மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கா. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா நட்சத்திராதிபதினு ஒன்று இருக்கு இல்லையா, சனியுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் சந்திரன். இன்னொன்று விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி இப்போ உச்சமாக வரார். கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியோட நட்சத்திரம் ஏறுறார் இந்த சந்திர பகவான். பாகிஸ்தான் அதிபதியாக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலேயுமே நீங்கள் போகிற பாதையில் கவனமாக இருங்க. தொழில் பண்ணுறீங்களா கவனமாக இருங்க, இல்லை வேலையில் இருக்கிறீங்களா கவனமாக இருங்க, இல்லை சும்மா இருக்கிறீங்க ஓய்வில் இருக்கிறதுனா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.